பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஏன் பாடுற சார்? டிக்கெட் இல்ல சார், அத நினைச்சுதான் அழுவுறேன். அழுதா விட்டுருவாங்களா? இறங்குப்பா. இறங்குனா ஒரு பெரிய கேங்க என்ன பிடிச்சிடும். இறங்குறேன்னா டிடிஆர் பிடிப்பாரு. எல்லாமே பிடிக்கிற விஷயம் தான். யாருப்பா அது? ஒரு பெரிய கேங்கே பிடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண? ஒண்ணு இல்ல சார், ஒரு 40 பேர் அடிச்சிட்டேன். 40 பேர் அடிச்சிட்டியா? இந்த தடவை தான் சார் ரொம்ப கம்மியா அடிச்சிருக்கேன். ஏன் சார் அழுவுறீங்க? கையெடுப்பா. இந்த கசு கசுக்கிறியே. நீ 40 பேர் 400 பேர் அடிப்ப சார். எப்படியாவது நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சார். நான் உன்னை காப்பாத்துறேன். மேல வந்து படுத்துக்க. டிடிஆர் கிட்ட நான் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி அவங்களே சொல்ல வேண்டாம்னு சொல்லு. அவங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னு கேளு. ஐயா, நான் மேலே ஏறி படுத்துக்கிட்டுமா? ஏப்பா தொந்தரவு பண்ற? ஐயா, நான் மேலே ஏறி படுத்துக்கிட்டுமா? அம்மா, நான் மேலே ஏறி. அட பாவி, அவங்கள பார்த்தா ஆட்சேபம் சொல்ற மாதிரி தெரியல. மேல வந்து படுறான். டிக்கெட் 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 தான் என்ன முழிக்கிற? சார், இது என் டிக்கெட். இந்த கம்பார்ட்மெண்ட்லயே ஒருத்தனை நல்ல மொழி இருக்குது, மீதி எல்லாம் திருட்டு மொழி. டிக்கெட் இல்லையா? போறிய காசு கூட வாங்கின. அடுத்த ஆள். நான் இங்க இருக்கிற என்ன மேல பாக்குறேன். புரியா? கொடுங்கம்மா. என்ன என்ன எல்லாரும் ஒட்டு மொத்தமா அப்பா? சும்மா அப்பா. சும்மா அப்பாவா? அப்பாக்கெல்லாம் சும்மா இருந்திருந்தா ரயில்ல ஏயா இவ்வளவு கூட்டம்? ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு. ஏன் சார்? ஏயா, உனக்கு என்ன 4 காலா? இல்ல 2. அப்போ இது இவன் சரியா போத்தல சார். கோர்வை பத்தல சார். போர்வு பத்தலையா சார்? அப்படியா? கிண்டலா? டிக்கெட் எடுக்காம வந்துட்டு பிராடா பண்றீங்க. 2 பேரும் இறங்குடா கீழே. எதுக்கு சார்? என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார். 40 பேர் அடிச்சானே, இவங்க கிட்ட இல்ல. முதல்ல கீழே இறங்குகிறா. நானுமா? இறங்குறா சார். 40 பேர் அடிச்சவன்னு சொன்னா பயந்து மறைச்சு வச்சுட்டேன். என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார். இவனை புடிங்க. அவனா பிடிக்கிறதா? பின்ன என்ன கடிக்கிறதா? ஏண்டா, 40 பேர் அடிக்கிறவனா மறைச்சு வச்சுட்டு ட்ரெயின் கொஞ்சம் தூரம் மூவ் ஆன உடனே ட்ரெயினே நிறுத்தி ட்ரெயினை கொள்ளையடிக்கிறதா பிளானா? சார், என்ன சம்பல் கொள்ளக்காரன் முடிவே பண்ணிட்டீங்களா? என்ன? நான் ஒரு மெக்கானிக்கல் சார். நீ மெக்கானிக்? இத நான் நம்பணுமா? ஆமா. மெக்கானிக் மூஞ்ச பாரு. திருட்டு மொழி, ஆந்த மொழி. நடடா ஸ்டேஷனுக்கு. அம்மா தாயே, நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே? ஐயா நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே? போலீஸ். அவங்கள கூப்பிடுறீங்க? உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு. பாத்துக்கோ. ஏன்பா அலறேன்னு கேட்டதுக்கு என்னென்ன நடந்து போச்சு பாத்தியா? இது எனக்கு தேவையா? போலீஸ். பிள்ளை இல்லா வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுவானா? முதலாளி இல்லாத இடத்துல சில்ற நீ துள்ளி விளையாடுற. டேய் அரஞ்சண்ணா, முதலாளி எப்பத்தான் வருவாரோ? ஏன்டா அவசரப்படுறீங்க? பெங்களூர் தானடா போயிருக்காரு. ஒரு எஸ்டடி போடுறேன். ஹலோ, நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன். எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா? என்னது? வந்தவரை ஏத்தி விட்டீங்களா? ஏறினவரு இன்னும் இறங்கலையா? இடையில என்ன நடந்து தெரியலையே. சரி சரி, போன வைங்க. ஏண்டா ஏறிட்டாரா? இன்னும் இறங்கவே இல்லையாமே. ட்ரெயினை விட்டு இறங்கி இருப்பாரு. ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும். ட்ரெயினை கோட்டை விட்டாரு. டேய், வயசுக்கு தகுந்த விட்டு பேசுங்கடா. ஏன்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க? அண்ணே, அவன் சோடா கலரை பத்தி சொல்றான். அப்படியா? நான் நினைக்கிறேன் நம்ம ஓனரும் கருப்பு, இன்ஜின் டிரைவரும் கருப்பு, தலையில ஒரு கர்ச்சிப்பை கட்டி கரியல்ல வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படி கரியல்னா இந்த கேரேஜுக்கு நான் தான்டா ஓனர்.
இங்க வா. எதுக்கு என் பின்னாலே வர்ற? ஊருக்குள்ள எத்தனை தெருவு இருக்கு, ஏதாவது ஒரு தெருவில் போயப்பா. நாம 2 பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோமே, அந்த பாசம் தான். அதை இப்படி சொல்லாத. ஒரு கார்ல ஸ்பீக்கர் வச்சு கட்டிட்டு நாங்க 2 பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோம், நாங்க 2 பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோம்னு சொல்லிட்டே போ. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாளா? இது எனக்கு தேவையா? அந்த கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க. யாராவது ஒருத்த ஒண்ண கேட்டான்னா, ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும் கேட்டா மாட்டிக்கு ஒண்ணு. நான் ஒருத்தன் தான் இடிச்ச வாய. உன்னை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு. அதான் மாட்டிக்கிட்டேன். இந்த பாரு, என் கூடவே வராத. உற்சாக பசங்க பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க. எத்தனையோ ரோடு இருக்கு, அதுல ஒண்ணு போப்பா. நான் இப்ப போறேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திப்பேன். பட்டுமா? என்ன சந்திக்கிறதுக்கு சவால் விட்டு போறான்? இன்னையோட ஓனர் மிஸ் ஆகி 15 நாள் ஆகுது. எங்க போனாரோ, எங்க இருக்காரோ? கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும். பேச்சுலர் தானே, எங்க சுத்திட்டு இருக்காரோ? கண்டுபிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு தக்க சன்மானம்னு பேப்பர்ல போடலாமா? டேய் உனக்க அந்த ஆளு காணா போனா என்னடா? அடுத்த ஓனர் யாரு? டேய் வாயத்துல சொல்லுடா. நீங்களா? டேய் அண்ணன் ஓனர் ஆயிட்ட, அடுத்த மேனேஜர் யாரா? நான் தான். நீலா. ஏண்டா டேய், ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லன்னா அவன் என் இடத்த பிடிக்க பாக்குறீங்க. நல்ல வேளை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அண்ணன் வந்துட்டாரு. என்ன இப்படி திரும்ப அழைச்சு போயிட்டீங்க? என்ன 15 நாள் என்னென்ன பண்ணீங்க? இது டெல்லியில பேர விடுறதா சொன்னாங்க, அதை எடுக்கலாம்னு போயிருந்தேன். அதுக்கு 15 நாளா? ரயில்ல போறதுக்கு 2 நாள், வர்றதுக்கு 2 நாள். பாக்கி 11 நாள் என்ன பண்ணீங்க? எண்ணிட்டு இருந்தேன். எத? கம்பிய. என்ன நீ போலீஸ்கார மாதிரி கேள்வி கேக்குற? ஏன் எல்லாரும் ஒரு டைப்பா பாக்குறீங்க? இல்ல 15 நாளுக்கு லம்பா தெரியுதே, அதான் சந்தேகப்பட்டு கேட்டேன். இல்ல கோர்ட்ல ஒரு 15 நாள் காவல் வைக்க சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகுன்னு நினைச்சேன். வேணாம், மரியாதை வாயை முடிச்சு வேலை பாரு. ரொம்ப ஆச்சு, சாப்பிடுவாங்க. ஏன்டா அவசரப்படுற? அதான் மணி அடிச்ச உடனே வருமே. எது அச்சடிச்ச சோறு அவன் சொல்லணுமா? போடா, வேலை பாரு. போய் வேலை பாருங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லுவோம் போட்டிருக்கேன். வணக்கம். வணக்கம். ஏங்க தெரிஞ்ச ஒரு மாதிரி வணக்கம் சொல்றீங்களே, எங்க அண்ணன் ஏற்கனவே தெரியுமா? டேய் போய் வேலை பாரு. இருங்க, அவர்கிட்ட கேள்வி கேட்போம். கேள்வி கேட்க வரணும் சட்டசபையாடா? ஏங்க எப்படி தெரியும்? உங்க அண்ணனை நானும். நீங்க வண்டி எடுத்து போங்க சார். பேச விடுங்க சார். உங்க அண்ணனை நானும் 15 நாள் ஜெயில இருந்தோம். எங்க வந்த? வண்டி ஸ்டார்டிங் டபுள் கொஞ்சம் பாரியா. அதெல்லாம் இங்க பார்க்க முடியாது, வேற எங்காவது போய் பாரு. போடா. ஏன் அதுக்கு சலிச்சுக்கிறேன்? ஏன்டா ரவுண்ட் அடிக்கிறீங்க? அவரு நானு காங்கிரஸ்ல ஜெயிலுக்கு போனுமே, அத சொல்றாரு. காங்கிரஸ் காலமா? அது 1935, இப்போ 1985. கிட்டத்தட்ட பார்த்தா 50 years பேக். உங்க தோற்றத்துக்கு அதுக்கு டேலி ஆக மாட்டேங்குது. கேட்ட உங்களுக்கு அடிக்கிறேன். இப்படி இங்கிலீஷ் பேசினா எதுவுமே டாலி ஆகாது. போடா, போய் வேலை பாரு. போங்கடா. டேய், அந்த 797 அம்பாசிடர் கார் ரேடியேட்டர் ரிப்பேர் ஆகி நின்னுச்சே, அது என்னாச்சு? நீங்க ஜெயில 4வது நாளா இருந்தீங்களே, அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. ஏண்டா அந்த 32, 42 ஃபீட் என்னாச்சு? நீங்க ஜெயில 6வது நாளா இருந்தீங்களே, அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய், அந்த மார்க் 3 அம்பாசிடர் என்னாச்சு? நீங்க ஜெயில 10வது நாளா இருந்தீங்களே, அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய், அந்த ஃபாரின் வண்டி என்னாச்சு? நீங்க ஜெயில 12வது நாளா இருந்தீங்க. 15 நாள் நான் ஜெயில இருந்தாலும் இருந்த என்ன பாபு சிதம்பரம் பிள்ளையில கொண்டு வந்து விட்டானுங்க. இன்னும் 2 நாள் நான் கூட இருந்திருந்தேன், இவருதான் செக் எடுத்தாருன்னு சொல்லுவானுங்க. செக் எடுத்தா என்ன தானே வரும்? பின்ன வெண்ணையா வரும். ஏன்பா, காமராஜரையும் அண்ணாவையும் நீ ஒன்னா சேர்த்து வைக்க போறியா? அவங்க உயிரோடு இருக்கும் போதே யாரும் முயற்சி பண்ணல, சிலையானதுக்கு அப்புறம் நீ சேர்த்து வைக்க போறியா? அட நீயா? ஆமா. என்னப்பா ஆளே மாறிட்டு? என்ன பத்தி என்ன நினைச்ச? இப்ப நான் பெரிய ஆளு. சிட்டில உள்ள தியேட்டர்ல எல்லாம் பால்போஸ் சொல்றியாக்கா? ஓ, ஐ அம் a singer. I say. சிங்கரா நீ? ஆமாப்பா, ஜம்முன்னு இருக்கேன். ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், ஆனா தங்கறதுக்கு மட்டும் இடம் இல்ல. அதிகமா சம்பாதிச்சாலே இப்படி குழப்பம் எல்லாம் வரும். தங்கறதுக்கு இடம் வேணும். ஆமா, அருமையான அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, என் கூட வா. சரி. இது பாத்ரூம், இது கிச்சன் ரூம்,
அதான் பெட்ரூம், இது ஹால். இடம் எப்படி வசதியா இருக்கா? வசதியா இருக்கு சார். உங்க டேஸ்ட் என் டேஸ்ட் ரெண்டும் ஒண்ணு சார். அதனாலதான் நம்ம 2 பேரும் ஒன்னா ஜெயில இருக்கு. அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுமா? சார் உங்களுக்கு ரொம்ப இறக்கமான குணம் சார். ஆனா அது கூடப்பா, நான் எப்பவுமே இறக்க சுபாவம் உள்ளவன். அது எனக்கு ரயிலே தெரியும் சார். அவ்வளவு பேர் இருந்தாங்களே, யாராவது மேல வந்து படுன்னு சொன்னாங்களா? நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு தான்ப்பா 15 நாள். அதே மாதிரி தான் இங்க கொண்டு வந்து இருக்கேன். இங்க சுத்தி ஃபேமிலி இருக்கு. ஏதாவது தப்பு தண்டா பண்ணிராத, கைய கால நீட்டிராத. அப்படிலாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன் சார். ஆனா ஒரு விஷயம், என்ன சார்? இங்க ஏதாவது விபரீதமான சம்பவம் நடந்ததுன்னா உடனே மேல வந்து என்கிட்ட சொல்லணும். என்ன? சரி சார். என்ன அப்படி பாக்குற? வீடு காலியா இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும். பாத்திர பண்டமெல்லாம் நீதான் கொண்டு வந்து வைக்கணும். சம்பளம் கட்டுப்படி ஆகல, கொஞ்சம் கூட்டி கொடுங்கண்ணே. எந்த முதலாளிட அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து உங்களை ஒன்னா தங்க வச்சு போடுற? ஆமாண்ணே, உங்களுக்கு பெரிய மனசுண்ணே. அப்புறம் எதுக்கு சம்பளம் கேக்குற? சம்பளம் வேற சாப்பாடு வேற இல்ல. அது தெரியுது. அண்ணே, ஒரு அண்ணி இருந்தா செட்டுக்கே சாப்பாடு வரும்ல. ஆமாண்ணே, சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை நடத்துங்கண்ணே. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார். வாய மூடுறா. உன் வாய்க்கு ரேடியோவுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாத்தியா? கவலைப்படாதீங்கண்ணே, எங்களுக்குன்னு ஒரு அண்ணி வராமலே போகுது. அப்படியே கடை கேட்டாலும் அண்ணனுக்கு நம்மளே செட்டப் பண்ணிடுவோம்டா. ஏய், அவசரப்படாதீங்க. எனக்கு வர்ற பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கம்பெனியில இருந்து வர்ற புது டயர் மாதிரி இருக்கணும். ரீபல்ட் பண்ண ஸ்டெப்னி மாதிரி இருக்க கூடாது, தெரியுதா? இன்னைக்கு முதலாளிட்ட போனஸ் வாங்கணும். ஆமா, பெரிய சிந்தனை சிற்பி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாரு. இறங்கடா. 5 நிமிஷம் ஆள் இல்லைன்னா மாநாடு கூட்ட ஆரம்பிச்சிருங்களா? என்னடா முதலாளி, நாளைக்கு ஆயுத பூஜை, வண்டி எல்லாம் கழுவுங்க. எங்களுக்கு போனஸ் வேணும். ஏய், நீ தான் ஆரம்பிக்கிறவ. போனஸ் கேட்டீங்கன்னா உன் சீட்டை கிழிச்சிருவேன். போனஸ் இன்னையோட வாபஸ். அப்ப இந்த வருஷம் ஆயுத பூஜை சிறப்பா கொண்டாடிடுவோம். ரங்கா, இங்க குடும்பம் நடக்கிற இடம் நினைச்சா என்ன நினைச்ச? என்ன சொல்றீங்க ரங்கா? அசோக் கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தங்க வச்சிருக்கான். அதுக்கெல்லாம் நீதான் காரணம். உடனே அவனை காலி பண்ண சொல்லு. ஏ ரங்கா, இது குடும்பம் நடத்துற இடம். முதல்ல அவனை காலி பண்ண சொல்லு. இந்த அபார்ட்மெண்ட்ல தப்பு நடக்கிறதுக்கு நீதான் காரணம். முதல்ல அவங்களை வெளியே அனுப்பு. ஏனங்க உனக்கு நியாயமா இருக்கா? உடனே வெளியே அனுப்பு. வெளியே அனுப்புறேன்னா நான் என்ன வித்த காட்டுற குரங்கையா? கல்ல விட்டு எறிஞ்ச நாய் கூட்ட மாதிரி எல்லாருமா சேர்ந்து குலைக்கிறீங்க. அசோக்க நான் தான் கூட்டி வந்தேன். குடிக்கலன்னா அனுப்பிட்டு போறேன். முதல்ல அதை செய். இத்த பிரச்சனை எப்படி போறது? என்னாலதானே உங்களுக்கு இது சிரமம். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தாறுமாறா பேசிக்கிறாங்க. பேசுறவங்களுக்கு என்ன? பேசிட்டு போட்டோம். நீ ஏன் கவலைப்படுற? அசோக், ஏய் அசோக். இருங்க, யார் கதவு தட்டுறாங்க? இந்த வீட்டை வாடகைக்கு வாங்கி கொடுத்தானே ரங்கா, அவன் தான் வந்திருக்கான். வந்தானா கண்ணா பின்னான்னு கத்துவான். எங்கேயாவது ஒழிஞ்சுக்க. சரி சரி, இங்க போய் கதவு தரங்க. ஏண்டா அசோக், உன்னை நான் கொண்டு வந்து இங்க குடி வச்சா நீ ஒரு கல்யாணமாகாத பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கிற. அபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அவ ஒரு அனாதை சார். அனாதை என்ன ஆசிரமத்துக்கு போட்டு அபார்ட்மெண்ட் கேட்டா வரணும்? சார், அவளோட வாழ்க்கை வரலாறுலாம் கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். நம்ம நாட்டில் இருக்கிற ஜனங்களோட வாழ்க்கை வரலாற கேட்காதடா. 70 கோடி பேருக்கு 70 கோடி நாவலே அடங்கி இருக்கு. உன் வரைக்கும் பிறந்தையா, வளர்ந்தையா, சாப்பிட்டையா, போனையான்னு இரு. உனக்கு முன்னால் இருந்த மகான்கள் எல்லாம் ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு விசாரிச்சுட்டு காப்பாத்த முடியாம அவங்க செத்து போயிட்டாங்க. சார், அந்த காலை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஏன் அந்த பொண்ணு கால் வழியா தான் வருமா? சார், நீங்க டீப்பாயின்னு நினைச்சு காலை போட்டுக்கிறது அந்த பொண்ணு மேலதான் சார். இதுதான் அந்த பொண்ணா? இந்த பொண்ணுதான் சார். போச்சுடா வெளியே. சார், இந்த பொண்ணுக்கும் எனக்கும் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சார். அண்டர்ஸ்டாண்டிங்ல சிறுசு வேற பெருசு வேற. அண்டர்ஸ்டாண்டிங்னா காதலா? நம்ம நாட்டுல மலிவா கிடைக்கூடிய இந்த ஒண்ணுதான். காதல் பண்ணுவீங்க, அது கைக்குள்ளனா தாடி வளர்ப்பீங்க, சேவிங்கும் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேனரிசமா போச்சு. உன்னை பாத்திரம் மட்டும் தான் கொண்டு வந்து வைக்க சொன்னேன். இதே கொண்டு வந்து வைக்க சொன்ன போ சொல்றா. சார், பேசாதடா. இந்தமா நீ மரியாதையா போயிடு. என்ன இன்னும் இந்த பொண்ணோட தான் சுத்திட்டு இருக்கிறியா? அசோகே, அபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க தப்பா பேசுறாங்க. இந்த பொண்ணை அனுப்பிடுன்னு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கேட்க மாட்டேங்கிற. இனிமே எங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. ஏன் கம் போட்டு ஒட்டிட்டீங்களா? அப்படி இல்லப்பா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். இது கரெக்ட். இனிமே உங்களை ஒரு பைய தப்பா பேச முடியுமா? நான் பாத்துக்கிறேன். அண்ணா, அண்ணனா? யாரு? உங்களைத்தான் சொன்னேன். கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ யாருமே இல்லாத எனக்கு நீங்க தான் அண்ணனா இருந்து எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சுத்தம். ஆமா ரங்கா, எனக்கும் உன்னை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. அதுவும் சுத்தம். 2 பேரும் சென்டிமெண்ட்ல ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. சரி,
நல்ல காரியம் நடத்தி வைக்கிறேன். ஏன்டா அழுகிறேன்னு கேட்டதுக்கு என்னென்னலாம் நடத்தி வைக்க வேண்டியது இருக்குது பாத்தியா? எனக்கு ஒண்ணு நடத்திக்க முடியல, அண்ணம்மா அண்ணனுக்கு. சரி தங்கச்சி. சரிண்ணா, நாங்க இப்பவே அபார்ட்மெண்ட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் எங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு வந்துடுறோம். முதல்ல அதை செய். உங்க 2 பேரும் தப்பா பேசுறாங்களே, அவங்க கிட்டலாம் முறைப்படி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு மூஞ்சில குத்து. சரிப்பா. ஏய், கையால குத்தாத, சொல்லால குத்து. ஏய் வா. இப்ப என்ன பண்ணுவ? என்னப்பா இப்படி செஞ்சுட்ட? உன்னை கொண்டாந்து குடி வச்சதுக்கு இது தேவைதானா? ஆமா, நான் எவ்வளவோ சொன்னேன், அவன் கேட்கல. சாவணுங்கிற முடிவோட வந்தவன எப்படி மாத்துறது? நான் 2 பேரையும் விலைக்கு பார்த்தேன், முடியல. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன். அதனாலதான் எங்களுக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு இப்படி நடந்துருச்சு. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாள், உன்னை கொண்டாந்து குடி வச்சதுக்கு 15 வருஷமா? நீங்க தானே எந்த சம்பவம் நடந்தாலும் மேல வந்து சொல்ல சொன்னீங்க. மேல வந்து சொல்லணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியா? இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வருவாங்களே. ஓ, இப்ப அது ரொம்ப தேவை. இப்ப இந்த பணத்தை என்ன பண்றது? உப்பு கண்ணை போட்டு வறுத்து தின்றுவோமா? சார், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பேசாம உங்க கார் ஷெட்ல வச்சிடலாமா? செட்ல போனதை வச்சுட்டு நீ ஊர் ஊரா பாடிட்டு திரிவ, நாங்கெல்லாம் அழுதுட்டு திரியணுமா? டேய், உருப்படி ஏதாவது சொல்றா. ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. இவன் என்ன மதம்னு வேற தெரியல. புதைக்கிறதா இல்ல எரிக்கிறதா? தப்பிக்கிறதுக்கு இந்த பணத்தை மறைக்கணும். இப்ப போய் மதம் இதுன்னு பேசிட்டு இருந்தா? நீ சும்மா இருமா. புதைக்க வேண்டிய பணத்தை எரிச்சும் எரிக்க வேண்டிய பணத்தை புதைச்சா பிற்காலத்துல பேயா வந்து நம்மளை எல்லாம் சுத்தும். பேயா வரதுக்கு முன்னாடி மத்தவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்ப நிச்சயம் தான் வந்துட்டாங்க போல இருக்கே. யாரும் வரதுக்கு முன்னாடி இந்த பணத்தை எங்கேயாவது மறைக்கணும். ஆமாமா, சீக்கிரம் பணத்துக்குள்ள ரூம் மறைங்க. எங்க உடையுதுனா? சரி சரி, எதையாவது எங்காவது மறைங்கம்மா. போங்க, போய் மூஞ்சி தொடைங்கம்மா, போங்க. சீக்கிரம் எடுத்துட்டு போங்கப்பா. என்ன மறைச்சு வச்சாச்சா? ஆச்சு. என்ன எல்லாம் முடிஞ்சுதா? ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆயிப்போச்சான்னு கேட்டேன். என்ன காத்துல ஒரே பொக்கை. பொக்கையா? வெக்க. வெக்க. ஆமா, கொஞ்சம் வெக்கதான். ஏன்னா நடந்த சம்பவம். ஃபங்க்ஷன் நடக்க போவதில்லை, அதை சொன்னேன். ஆனா ஃபங்க்ஷனுக்கு நான் வர முடியாது. ரொம்ப நல்லதா போச்சு. நான் வர முடியாது. என்ன நல்லது? அது ஒண்ணு இல்ல சார், நான் வராட்டி என்ன, என் சம்சாரமும் துணைக்கு நாய் வருவாங்க, அவங்கள பாத்துங்க. ஓகே சார். அப்ப போங்க. போகட்டுமா? போங்க. போறேன். நான் ஏன் வர முடியலன்னா, பரங்கிமலைக்கு பக்கத்துல ஒரு கொலை. அந்த பணத்தை மறைக்க பார்த்தாங்க. நான் போய் விசாரிக்க போறேன். வரட்டுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. நடந்த சம்பவத்தை மறந்துட்டு நாம இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும். முகத்துல எந்த விதமான கலவரத்தையும் காட்டிக்காம சிரிச்ச முகத்தோட எல்லாரையும் கும்பிடுங்க. ஆமா, அந்த பொணம் இருக்கிற ரூம பூட்டிட்டியா? ஐயோ, மறந்துட்டேனே. வந்துட்டாங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க போங்க. வணக்கம். 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 உயிரே போனாலும் நான் சொன்ன வார்த்தை தவற மாட்டேன். அப்படி தவறிட்டேன்னா நான் குணமாயிட்டேன்னு அர்த்தம். ஓ, ஏன் ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து பொணங்கன்னு பேசிட்டு இருக்கிற? ஒரு நல்ல வார்த்தை பேசக்கூடாதா? போயா, போய் ஒரு ஓரமா இல்லையா? இங்கே வர்ற, அங்க போயா. இந்த பக்கம் போகணுங்க. ஹலோ சார். ஹலோ. என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இவரு சி பிளாக்ல இருக்காரு, சிஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரு. வாங்க போங்க. குட் மார்னிங் சார். நல்ல வேலை இப்போ சொன்னீங்க. இனிமே தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. நீங்களும் நாயும் ஏங்க நாயை நீவி வரீங்க? விடுறீங்க? விக்கிக்குதா? இல்லைங்க. போங்க. அசோகே, கொன்னுட்டேன். ஏண்டா
குரங்கு என்னடா சொல்ற? பார்ட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் கொன்னுட்டீங்கன்னு சொன்னேன். ஏய் முண்டோ நாயே பெரிச்சாடி, கொன்னுட்டீங்க தின்னுட்டீங்க புதைச்சிட்டீங்கன்னு நல்ல நேரத்துல வந்து போடா. அண்ணே மறைச்சிட்டீங்கண்ணே. எதுடா இப்படி ஒரு காதல் ஜோடிய ஒண்ணு சேரத சொல்லாம மறைச்சிட்டீங்களே. ஓகேமா வாங்க மாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வாங்க. என்ன வேணாலும் எனக்கு கேளு, நான் கொடுக்குறேன். போடா போங்க. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே கல்யாணத்துக்கும் வந்து நடத்தி கொடுக்கணும். போயிட்டு வராங்க. வாங்க. வரேங்க. வரேம்மா. Thank you. ஏப்பா இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு தேவையா? நான் பாட்டுக்கு ஒர்க் ஷாப் வச்சுட்டு தினத்துக்கு 50-100 சம்பாரிச்சிட்டு இருந்தேன். நான் மட்டும் என்ன சும்மாவா இருந்தேன்? நானும் லைட் மியூசிக் எல்லாம் பாடி 1000-2000 சம்பாதிச்சுட்டு தான் இருந்தேன். சரிப்பா, இந்த பணத்தை புதைக்கிறதா இல்ல எரிக்கிறதா இவன் என்ன ஜாதின்னே தெரியலடா. சும்மா ஏன்பா அதையே சொல்லி சொல்லி அறுக்குற? செத்ததுக்கு பிறகு ஜாதி இல்ல, அதுக்கு பேரு பணம். சரிப்பா, இப்படியே போயிட்டு இருந்தா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? என்னதான் செய்ய போற சொல்ற? இந்த பணத்தை காரோட மலையில இருந்து உருட்ட போறேன். அட பாவி, 4 டயர் நல்லா இருக்கு, இன்ஜின் புதுசா இருக்கு, இத வச்சு இன்னும் 2 வருஷத்துக்கு ஓட்டலாம்ப்பா. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், காரை உருட்ட தான் போறேன். நீ வேணா குதிச்சுடு. நிறுத்துப்பா, நான் இறங்கிறேன், அப்புறம் நீ ஓட்டு. நிறுத்துப்பா, நிறுத்து. எதுக்கு? அங்க பாரு. Stop it. Stop it. Stop it. அடடே, நீங்க தானா? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. இதுல கும்பிட போனது யாரு, குறுக்க வந்தது யாரு? நான் தான் கும்பிட போனது, நீங்க குறுக்க வந்தது. இல்ல, நாங்க கும்பிட போனது, நீங்க குறுக்க வந்தது. இப்ப யார் எப்படி வந்தா என்ன சார்? விஷயத்துக்கு வாங்க. ஒரு சின்ன உதவி, பரங்கி மலை வரைக்கும் இறக்கி விட்டுறணும். மலை மேலையா மலை கீழையா? கீழே தான்ப்பா. வாங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் ஒழுங்கா நடந்துச்சா? நல்லாவே நடந்துச்சு. யாரும் சிங்கரா? இல்ல, ட்ரிங்கரு. என்ன ட்ரிங்க் சாப்பிட்டாரு? இப்படி பொண நாத்த நாறுது. அதுக்குள்ள நாரிடுச்சா? யோ, கொஞ்சம் சும்மா இருக்கியா? கேட்க மறந்துட்டேனே, ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டுல வந்தாங்களா? வந்தாங்க சார், கூடவே உங்க நாயும் வந்தது. சார், நாய் உங்கள மாதிரியே அடம் சார். அத வாலிபர் சாவு பல்லாவரத்துக்கு அருகே கிரிக்கெட் பள்ளத்தில் கார் உண்டது. ராஜா என்ற வாலிபர் அதிக குடிபோதையில் கார் ஓட்டியதால் இந்த விபத்து ஏற்பட்டது என்று போலீஸ் தகவல். அப்பா, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு. இப்ப நம்ம 3 பேர்ல யார் தலப்பா கட்டி இருக்கிறது? இந்த பழமொழி எல்லாம் இங்க சொல்லாத, பஞ்சாப்ல போய் சிங்கிள் கிட்ட சொல்லு, அவங்க தான் தலப்பா கட்டிருப்பாங்க. எப்படியோ நாம பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சோம். நீங்க தப்பிச்சிட்டீங்க, உங்ககிட்ட இருந்து நான் தான் தப்பிக்க முடியல.
இவனுக்கு நம்ம விஷயம் தெரியுமோ? இந்த பொண்ணை வேற கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சு. வறண்டவ கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயும்பாங்க. இந்த பொண்ணு வேற பயப்படுறா. ஆமா, இப்ப இந்த பொண்ணு என்ன பண்றது? அது இருந்து இன்னும் ஹாஸ்டல் அங்கேயே கொண்டு போய் தள்ளிடு. நான் என்ன ஆடா மாடா உள்ள தள்ளுறதுக்கு? அதுக்கு என்ன இப்போ? ஓமா எனக்கு முதல்ல ஊமாயா இருக்கு. ஓமா எனக்கு ஊமாயா இருக்குனா? ஓமா எனக்கு முதல்ல ஊமாயா இருக்குனா? இதே ட்ரெயின், இதே அழுகை. ஏன்பா அழுகிறேன்னு ஒரு தடவை கேட்டதுக்கு வாழ்க்கை மூட உன் கூடவே அலையிறேன். இதுல ஜோடி வேற. போற போக்க பார்த்தா உன் குடும்பத்தோட தான் அலைவும் போல் இருக்கு. ஏயா ரயில நிறுத்தி போலீஸ் கும்பலா ஏறுறாங்க, என்னன்னு தெரியலையே. இது தெரியாதா? ரயில்ல தானே கொலைகாரன், திருடன், கொள்ளக்காரன் எல்லாம் தப்பிச்சு போறாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கா இருக்கும். ஒரே புழுக்கமா இருக்குல்ல? கீழே இறங்கி நிக்கலாமா? ஓ, எங்க போற? ஒரே புழுக்கம் எங்களுக்கு. நீ கொடுத்த காசுக்கு இங்கே இரு. நீங்க 3 பேர் யாரு? மனுஷாளுங்க. அது தெரியுது. காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? காடா? ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா? இல்லையே. அப்படியே ரயில் இங்க நின்னுச்சு. ஒரு கொள்ளக்காரன் ரயில்ல இருந்து தப்பிக்க பார்த்தான். அவனை பிடிக்கிறதுக்காக ரயில் நின்னுச்சு. பிடிச்சாச்சு, ரயில் போயாச்சு. பதட்டம் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருந்தா அந்த ட்ரெயின்லயே போயிருக்கலாம். எப்படிப்பா பதட்டம் இல்லாம இருக்க முடியும்? உன்னை என்னைக்கு நான் சந்திச்சனோ அன்னைக்கு இருந்து முழுசா எதையுமே செய்ய முடியல. எல்லாமே ஆப் தான். சாப்பாடு ஆப், குடிக்கிற தண்ணி ஆப், ட்ரெயின் பிரயாணமும் ஆப். என் வாழ்க்கையில சுமாரியா சார்? காத்துக்காக கீழே இறங்கி நின்னோம், வண்டி போயிடுச்சு. திரும்ப வண்டி எப்போ வரும் சார்? நாளைக்கு நைட்டு கொள்ளக்காரன் இங்க இறங்கணும், அவனை பிடிக்க போலீஸ் வரணும். அப்பதான் ட்ரெயின் வந்து நிக்கி. சும்மா இருங்க. ஏன் சார், இன்னைக்கு நைட் இங்க தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? லாட்ஜ் இருக்குமா? ஏசி ரூமா இருந்தா கூட பரவாயில்ல. ஏசி ரூமா? அதெல்லாம் ஏதுங்க. வேணா கேபின் ரூம்ல தங்கிக்குங்க. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதை, உள்ள புலி இருக்கு. என்ன கேபின் ரூம்குள்ளயா? இல்லீங்க, காட்டுக்குள்ள. 3 பேரும் ஜாக்கிரதையா தங்கிக்கங்க. நாட்டுல போனா போலீஸ், காட்டுல போனா புலி, அபார்ட்மெண்ட்ல நீ. என் வாழ்க்கையில விதி எப்படி விளையாடுது பாத்தியா? ஏப்பா அழுகிறேன்னு. ஏண்டா போடா. இங்க 2 பேர் நிக்கிறதுக்கே இடம் இல்ல. 3 பேர் எப்படியா தூங்குறது? அப்ப அந்த பொண்ணு உள்ள படுத்துக்கிட்டா நம்ம 2 பேரும் வெளியே படுத்துக்குவோம். ஏண்டா அசோக், உனக்கு தான் கராத்தே தெரியுமே, புலி வந்தா சமாளிப்பில்ல? சமாளிச்சுக்கலாம். ஐயோ, எனக்கு உள்ள தனியா படுத்துக்க பயமா இருக்கு. நீ வேணா வெளியே படுத்துக்க, நானும் இவனும் உள்ள படுத்துக்கிறோம். அது எப்படிப்பா அந்த பொண்ணு தனியா விடுறது? அப்ப நான் உள்ள படுத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் வெளியே படுத்துங்க. அது எப்படிப்பா முடியும்? புரியுதுடா? நீங்க 2 பேரும் உள்ள படுக்கணும், நான் வெளியே படுத்துக்கணும். படுத்துங்க. ஒரு விஷயம், புலி எலும்ப திங்காதான். காலையில என் எலும்ப பாத்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து என் மெக்கானிக்கல் செட்டுக்கு அனுப்பிடு. பசங்க சந்தோஷமா வாங்கி பார்த்துட்டு என் செட்டையே பிரிச்சு எடுத்துக்குவானுங்க. அசோக் சார் வரட்டுங்களா? வரணுங்கம்மா. பரவாயில்லையே, இந்த காட்டுல எல்லா பழமும் கிடைக்குதே. இத நம்ம ஆளுங்க பாத்துருந்தானுங்கன்னா அசோகவனத்தை ஆஞ்சநேயர் அழிச்ச மாதிரி அழிச்சிருப்பானுங்க. யாரு அது இந்த காட்டுக்குள்ள? அச்சோ, பொண்ணுதான். நான் ஜலமண்டலம் நினைச்சேன். ஆமா, நீ எப்படி இந்த காட்டுக்குள்ள தனியா வந்த? தனியா வந்தனா? இது எங்க இடம் தானே? உங்க இடமா? அதுதானே பார்த்தேன். இதுவே எங்க ஆளுங்க இடமா இருந்தா சென்னைக்கு மிக அருகில் காட்டு போட்டு பிரிச்சு வித்திருப்பானுங்க. ஆமா, உன் பேர் என்ன? ஜக்கம்மா. ஜக்கம்மா? கொஞ்சம் வா பக்கம்மா. ஐயோ வெக்கம்மா. எதுக்கு கூப்பிட்ட? இதுக்குதான். இந்த மாதிரி பழம் காயெல்லாம் எனக்கு வேணும். இதுவா? அந்த பக்கம் மானாவே வளைஞ்சு கிடக்குதே. அப்ப வா போய் புடிக்கிட்டு வா. ஐயோ, தொட்டுட்டான் தொட்டுட்டான் தொட்டுட்டான். ஏன் தொட்டேன்னா? எங்க ஜாதி வழக்கப்படி என் கையை யாராவது தொட்டாங்கன்னா அவங்கதான் என் புருஷன். நீ எல்லாம் பஸ் ரயில் ஏறிடாத. லட்சக்கணக்கான ஆம்பளைங்க இடிச்சிட்டு போவானுங்க. அவன் உனக்கு புருஷனாக முடியுமா? அர்த்தம் இல்லாத சட்டமா இது? இப்ப என்ன கட்டிக்க போறியா இல்ல எங்க ஆளுங்களை கூப்பிட்டு வா? உன்ன பார்க்கவே பயமா இருக்கு. இது உங்க ஆளுங்க வேறையா? அங்க ஒரு ஜோடி பட்னியில் இருக்குது. அதுங்களுக்கு இந்த பழத்தை கொண்டு போய் குடுத்துட்டு வந்து உன்னை கட்டிக்கிறேன். நிஜமாவா? நிஜமாதா? உன்ன மாதிரி பொண்ணையெல்லாம் விட்டுற முடியுமாமா?
அப்போ வா. எங்க அங்க பாருங்க. ஐயோ ரங்கா போயிட்டியா? ராத்திரியே சொன்னா புலி எலும்ப திங்காதுன்னு. இப்ப நாய் திங்களே. ரங்கா, போயிட்டியா? போயிட்டியாப்பா? எங்க இருந்தோ எங்க அங்க பாருங்க. அசோகே ரங்கா இன்னும் சாகுங்க. இதெல்லாம் உன் எலும்பு இல்ல அழுதுட்டு இருக்கோம். இது மனுஷ எலும்பா? மாட்டு எலும்புக்கும் மனுஷ எலும்புக்கும் வித்தியாசம் தெரியாத ஒன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் மில்கி ஹோட்டல் வச்சிருக்கான். எதை போட்டாலும் ஏன்னு கேட்காம கப கபன்னு தின்னுட்டு போயிடுறது. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏது இவ்வளவு பழம்? காட்டுக்குள்ள போன மானாவாரியா முளைச்சு கிடந்து புடிக்கிட்டு வந்துட்டேன். தின்னுங்க. ஆமா, பழம் காட்டுல கிடைச்சதுன்ற இந்த தட்டு எங்க கிடைச்சது? எவனோ எனக்கு முன்னால பிச்சை எடுத்து போட்டு போயிருந்தா அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்ல தெரியாத. பேசாம நம்ம 3 பேரு ராமர் லட்சுமணர் சீதை மாதிரி இங்கேயே தங்கிக்கலாம். ஏன்னா நம்மள புடிச்சாலும் 14 வருஷம் தான். என்ன குரங்கு ஒண்ணு இல்ல, அது நம்ம ஒர்க் ஷாப் இருக்கு, தேவைப்பட்டா வர வச்சுக்கலாம். யாரோ மியூசிக் டைரக்டர் காட்டுக்குள்ள பாட்டு பாடுறாரு. ரொம்ப வருஷம் கூட்டம் வருது. யாரம்மா அவன்? இவன் தான். நான் இல்ல, நான் இல்ல. யோ, யாரே நீங்க? கோழித்தலைனுங்க. சும்மா இருப்பா. ஏன் இந்த ஆளை மிரட்டுறீங்க? இந்த ஆளு எங்க பொண்ணு மைக்கு காட்டுல இருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருச்சுங்க. அதுக்காக என்ன செய்ய போறீங்க? அதனால தாங்க உங்களை எல்லாம் இங்க காட்டு தலைங்கிட்ட கூட்டிக்கிட்டு போறோம். இவரை என்ன செய்ய போறீங்க? இவரை பல்லக்களை தூக்கிட்டு போறோம்ங்க. உங்களை முன்னாடி கூட்டிட்டு போறோம்ங்க. இவரை மட்டும் எதுக்கு பல்லக்குல தூக்கிட்டு போறீங்க? எங்க ஜாதி வழக்கப்படி, எங்க குல வழக்கப்படி காட்டு மாப்பிள்ளை பல்லக்களை தாங்க தூக்கிட்டு போவோம். என்ன மாப்பிளையா? ஆமாங்க. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? காட்டு மாப்பிள்ளை தூக்கி பல்லக்களை வைங்கடா. இருப்பா வர்றேன். இருங்க போறேன். ஏய், நல்லா பார்த்து தூக்கிட்டு போங்கடா, கீழே போட்டுறாதீங்க. பல்லு விளக்காதவெல்லாம் பல்லக்கு தூக்குறான். ஏன் எங்களை கொண்டு வந்து இப்படி கட்டி போட்டுட்டு சிரிக்கிற? இவன் எங்க பொண்ணு மல்லம்மா மேல கைய வச்சுட்டான். எங்க குல வழக்கப்படி அவளை தொட்டவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அடடா, இது எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா கைக்கு கிளவுஸ் போட்டுட்டு தோட்டிருப்பேன். காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை தொட்டதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. நம்ம நாட்டுல பொண்ணை தோட்டது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், எங்க பொண்ணுக்கு என்ன வழி சொல்ல போற? ஏய் ரெக்கத்தலையா, கட்டிக்க முடியாத என்ன பண்ணுவேன்? உங்க 3 பேரையும் தோலை உரிச்சு உப்பு கண்ண போட்டுருவேன். ஏன்பா இவங்க எல்லாம் திருந்துட்டு சொன்னாங்க, இன்னும் திருந்தவே இல்லையா? ச்சே, நம்ம குல வழக்கப்படி இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கல, நாளை காலையில சூரிய உதயத்துல உங்க 3 பேரையும் வெட்ட போறேன். ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னால வெட்டினா கத்தி வெட்டாதா? ஏய், பேசாதே. பின்ன பாடவா? ஏய், ரங்கா, கல்யாணமா ரங்கா. கத்தியா? சு, ரங்கா சும்மாரா, இவன் வேற கத்துறா, நீ வேற கத்துற. என்னடா உசு? பேசாம அந்த பொண்ணை கட்டிக்கிறியா? நாங்க 2 பேரும் தப்பிச்சுக்கிறோம். என்னது விளையாடுறியா? நீங்க 2 பேரும் தப்பிச்சு போறதுக்கு வாழ்நாள் பூராவும் அந்த காட்டு பொண்ணு கூட பலியாகணுமா? ஏப்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எனக்கு இந்த நிலைமையா? சும்மா இருப்பா. ஏய், முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதா? ஆமா. ஏய், நீங்க எல்லாம் போய் ஓய்வெடுத்துங்க. ஆமாப்பா, ரொம்ப நேரம் எனக்கு அவுத்து சொல்லுப்பா. உன்னை இல்லப்பா. சரிப்பா. நாளை காலையில இவங்க 3 பேருடைய தலையையும் வெட்டிடுங்க. இவனுடைய ஈரலை மட்டும் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஏய், ஏப்பா என்ன முனியாண்டி வேலை நடத்துறீங்க? ஏய், டேய், டேய் சொன்னா கேப்பா. இந்தப்பா, ஏப்பா தடிச்சால. டேய் குப்பை தொட்டி தலையா. டேய் சொன்ன ஏன் ஈரலை விட இவன் ஈரல் நல்லா இருக்கு. பையன் இழச்சு சும்மா இருப்பா. அவன் ஈரல் தலைக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். காட்டுக்குள்ள வந்து என்ன கசாப்பாக்கிடுவான் போட்டுருக்கு.
நீங்க இங்க இருந்தீங்கன்னா நாளை காலையில எங்க ஆளுங்க உங்களை வெட்டி போட்டுடுவாங்க. நான் கயிறை அவுத்து விடுறேன், 3 பேரும் தப்பிச்சு போயிடுங்க. இவ்வளவு பெரிய இருட்டு குகைக்குள்ள ஒரே ஒரு வெளிச்சம். என்னத்தானே சொல்றீங்க? இல்ல, தீவெட்டி சொன்ன அவுத்துடு. ஐயோ. என்ன அவுத்துட்டு மாதிரி அவங்களையும் போய் அவுத்துடு. என்ன அப்படி பாக்குற? நீ எப்படி பார்த்தாலும் என் மனசு ஒண்ணு மாறாது. நீ அவுத்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. போ. இன்னும் சென்டிமெண்ட்ல அள்ளி வீசுற. போமா. அப்பாடி, எப்படியோ அந்த காட்டு மிராண்டி கூட்டத்துக்கிட்டே தப்பிச்சிட்டோம். சரி சரி, இனிமே என்ன செய்யறது? ஒண்ணு போலீஸ்ல சரண்டர் ஆகணும், இல்லன்னா போன்ல மேட்டரும் கார்ல உருந்து எங்களை விட்டுருப்பாங்க. அதுக்கு முன்னால அந்த ராஜாவோட கும்பலை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் நமக்கு கிடைக்கிற தண்டனையாவது குறையும். இந்த ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் நீயே செய்ய. வேணும்னா அந்த பொண்ணையும் கூட கூப்பிட்டுக்க. என்ன விட்டுருப்பா. ரங்கா பிளீஸ், எங்களுக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. இந்த நேரத்துல நீ என் கூட இருந்தன்னா நான் மலையை கூட புரட்டுவேன். மலையை புரட்டுறியா? இப்ப என் குடலை புரட்டுதுரா. இந்த மலை உடைக்கலாம் எனக்கு தெரியாது, மெக்கானிக்கல் வேலை எனக்கு தெரியும். ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு. தேவி, நீ ஹாஸ்டலுக்கு போ. நான் எப்படியாவது காரியத்தை சக்சஸ் பண்ணிட்டு உன்னை ஹாஸ்டல்ல வந்து சந்திக்கிறேன். ஓகே ஓகே. நாய்க்கு வேலையும் இல்ல, அது மாதிரி அலையிறது எதுவும் இல்ல. நீ ஒண்ணு பண்ண போக உன் பின்னாலேயே நான் அலையிறேன் பாத்தியா? நான் என்ன வேணும், நான் தப்பு செஞ்சேன். அப்படி வந்து அமையுது, நான் என்ன செய்யறது? ரயில் சினையத ரயிலோட போயிடும்பாங்க, அது ஜெயில் வரைக்கும் கொண்டாந்து விட்டுருச்சு. ஏன்பா என்னை விட்டு நீ போகவே மாட்டியா? சரிப்பா. இங்க அசோக் ரங்காங்கிறது யாருங்க? அவங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு. அவனேதான் எங்க போனாலும் போன் பண்ணி மிரட்டுறான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை கொலைய பண்ணிடுவேன். ஆமா, ஏற்கனவே ஒண்ணு பண்ணதுக்கு நான் இலைச்சல் பேய் இலைச்சல், இதுல இன்னொன்னு வேற பண்ண போறியா? டேய், இப்ப எதுக்கு நீ ஆத்திரப்படுற? போன் வந்தா அமைதியா என்னன்னு கேப்பவா? ஹலோ, யார் பேசுறது? நான் தான் உங்க போன் நண்பன். ஓ நீயா? ஏயா, நாங்க போற இடமெல்லாம் போன் பண்ணி ஏயா எங்களை தவணை முறையில் சித்திரவதை பண்ற? வந்து ஒரேடியா கொள்ளுட. குடு. என் பார்வையில இருந்து நீ எங்கேயுமே தப்ப முடியாது, தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போற? எங்க முதலாளி தங்கராஜுக்கு ஒரே புள்ள, எக்கச்சக்கமான சொத்து. அவங்கள வளர்க்கறதுக்கு 2 ஆளு தேவை. நல்ல ஆளா இருந்தா பார்த்து சொல்லு. தங்கறதுக்கு எல்லா வசதியும் உண்டு. வீட்டு அட்ரஸ் என்ன? லேக் ஏரியா 9ஆம் நம்பர், ஹரிகர விழா. என்னடா இவங்களுடைய பண்ணி வச்சிருக்கிறியே, இது நியாயமா? என்னடா விளையாட்டு இது? படாத இடத்துல பட்டு ஊர் போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவே? போகட்டுமே, எங்க அம்மாவே செத்த பிறகு இவங்க இருந்தா என்ன, சத்தா என்ன? கேட்டீங்களா இவன் பேசுறத? இவனை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல நாங்க எப்படி வேலை செய்யறது? நீங்க லட்சமா அள்ளி கொடுத்தா கூட ஒருபோதும் இங்க வேலை செய்ய மாட்டோம். இப்பவே போறோம். அவன் பிள்ளையா இது? கத்தியால குத்த வர்றா, கைய பிடிச்சு கடிக்க வர்றா. அட என்னங்க, சமையல் கட்டுல வேலை செய்யும்போது கொதிக்கிறேனே மூஞ்சில ஊத்துறான். நான் சின்ன பிள்ளை இல்ல, எவ்வளவு அமைதியா இருந்தேன். இப்ப மட்டும் என்ன சுறுசுறுப்பா வரீங்க? அதே மந்த புத்தி தான். டேய், நான் ஒரு மாங்காய் மடையன், ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி துஷ்ட பையனுக்கும் மாங்காய் மடையனுக்கும் வேலைக்காரன் எல்லாம் ஆவாது. எங்கி படாதீங்கப்பா, சம்பளத்தை கூட்டு தரேன்ப்பா. இந்த மாசம் சம்பளம் வேண்டாம், ஆள விடுங்க. யாரப்பா இந்த புதுமுகம்? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வீட்டுல புள்ள வளர்க்க 2 வேலைக்காரங்க வேணுமா? அதுக்காக நாங்க 2 பேரும் வந்தோம். ஏன் இவங்க இப்படி சிரிக்கிறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவங்க எல்லாம் என் பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வேலையை விட்டு போறாங்க. நீ சொன்னதை கேட்ட உடனே சிரிக்கிறாங்க. அப்படியா? நான் நினைச்சேன் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்கன்னு. இல்லையா பின்ன? இவங்க உடம்பு பூரா பாரு, அழியாத மார்க்க போட்டுட்டான். அவ்வளவு பயங்கரமானவனா? நீங்க இருங்கப்பா, நல்லா இருங்கப்பா. டேய் அசோக், இப்படியே வெளியே ஓடி போயிடலாமா? ஓடி போயிடலாம். வெளியே போனா நம்ம நிலைமை. நினைச்சு பார்த்தேன், இதை விட அது பயங்கரம். இங்கேயே இருந்துருவோம். பையன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். இனிமே உங்க பையனை பத்தி கவலையே படாதீங்க. அவனை எங்க வழி கொண்டு வந்துடுறோம். உங்க வழியா? அது என்ன வழி? ஏதோ ஒரு வழி. பையனை பாத்துக்குங்க, ஆனா கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். வேலைக்கு சேர்ந்த உடனே முதல் வேலை பையனுக்கு பல்லர் ஆகணும். அடுத்தது நெகத்தையும் வெட்டணும். கரெக்ட். சீக்கிரம் டிபன் கொண்டா. இன்னைக்கு என்ன டிபன்? உப்புமா, முந்திரி பருப்பு, தேங்காய் பூ எல்லாம் போட்டு பண்ணது. சாப்பிடு. உப்புமா சாப்பிடுறது செய்யறது, மூஞ்சில் அடிக்கிறதுக்கு இல்ல. நான் அப்படித்தான் அடிப்பேன். அடிக்கூடாதுப்பா. அப்படித்தான் அடிப்பேன்.
சரி என்ன அடி பார்க்கலாம். அடடே வெரி குட் தம்பி. உனக்கு கராத்தேல கூட தெரியுமா? ஆமாங்க, நான் ஆரஞ்சு பெல்ட் வாங்கினேன். ஏப்பா நீ? நான் பிளாக் பெல்ட். பிளாக் பெல்ட்டா? ஆமா, கோயம்புத்தூர்ல எங்க அப்பா கடையில வாங்குனது. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். இடுப்புல இருந்து கழட்டி சும்மா வாங்குன்னு வாங்கிட்டார். நீ எல்லாம் இந்த வயசுல வாங்குன, நான் 7 வயசுல பெல்ட் வாங்கிட்டேன். அப்பாடா, இன்னைக்குதான் என் பையன் சிரிக்கிறான். இது என்ன சிரிப்பு? இனிமே தான் நீங்க சிரிப்பா சிரிக்க போறீங்க. எப்படியோ சிரிச்சா சரி. இத பாருங்கப்பா, இனிமே நீங்க வெளியே போவே கூடாது, வீட்டுக்குள்ளாரதான் இருக்கணும். கவலையே படாதீங்க, இனிமே உள்ளதான் இருப்போம். ஆமா, வெளியில போனா மறுபடியும் நாங்க உள்ள போயிருவோம். எங்க வீட்டுக்குள்ள போயிருவோம். அது சரி, அது சரி. ரொம்ப விவரமானவா இருப்போம் போட்டுருக்கு. ஹலோ, அசோக் ஹியர். புத்திசாலித்தனமா பங்களாவில வந்து ஒளிஞ்சுக்கிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதே. அசோக், ஒரு கொலையை மறைச்சாச்சு, தேவிய ஆத்துல விட்டாச்சுன்னு நிம்மதியா இருக்காதே. அடுத்தடுத்து நீ என்ன செய்ய போகிறேங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சு இப்ப என்ன செய்ய போற? போன்லயே எப்படி மிரட்டுற? யாருப்பா மிரட்டல்காரனா? போன கொஞ்சம் கொடு. என்னப்பா இது ஆவி மாதிரி வந்து அப்பப்ப போன்ல மிரட்டுற? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, ஒரு தடவை நேரா வாயா, பேசிட்டுக்கு வா. மாறாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இந்த போட்டோ இருக்கிறது யாரு? விமலோட அம்மா. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆமா, சந்தோஷமா இருந்த அந்த குடும்பத்துல நல்ல மரத்துல புல்லுருவியா ராஜாங்கிறவன் வந்து சேர்ந்தான். ஐயாவோட பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான். அப்பதான் அம்மாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. ஓ, அந்த ரெஃப்ரிஜரேட்டர் கொஞ்சம் லெஃப்ட்ல போடு, நீ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாயா. டைரக்டர் சார், கேமரா எங்க சார் வைக்கலாம்? நேர மார்வாடி கடையில கொண்டு போய் வையா. ஏன் இப்படி சரிச்சுக்கிறீங்க? இன்னும் நான் சீனே ரெடி பண்ணல. ஆமா, இவங்க எல்லாம் யாரு? சார் நடிகை வந்தவங்க சார். அது எனக்கு தெரியாதா? நான் புராண படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாமியார்கள்லாம் இவ்வளவு தானா? கூப்பிடி அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை. விளக்கண்ணையா இருக்கான். டைரக்டர் சார் கூப்பிட்டீங்களா? எத்தனை பேர் வந்திருக்காங்க? 10 பேர் தானே சொன்னீங்க. அது நேற்றுக்கு. இன்னைக்கு மூடு 12 பேர் வேணும். படத்தை கொஞ்சம் ரிச்சினஸா செய்ய விடுங்க ஐயா. என்ன செய்வியோ, ஏது செய்வியோ, இன்னும் 2 பேரை கொண்டா. 2 நிமிஷம் போடுங்க, இதை கொண்டு வர்றேன். மூடு பிடிச்சு டைரக்டா மாட்டிக்கிட்டேன். 2 ஆப்பிள் ஜூஸ். ஏன்பா, மஞ்சு கொட்டை வாலிபன் ட்ரம் டான்ஸுக்காக போட்ட செட் அது, அதை ஏறிட்டு என்ன பண்றீங்க? நாங்க ட்ரம் டான்ஸ் ஆடலாம்னு பாக்குறோம். சும்மா இருப்பா, நாங்க ஷூட்டிங் வேடிக்கை பாக்குறோம். வேடிக்கை பார்த்தது போதும், நடிக்கலாம் வாங்க. இப்ப நடிக்கிறது அவ்வளவு ஈஸியா? ஆமா. அப்ப வாட நடிப்போம் வாங்க. ஏன்பா, சாமியார் வேஷத்துக்கு போடுறீங்களா? என்னப்பா அது வெளியே வந்தது சாமியார் வேஷம்? இப்ப அந்த வேஷம் தான் எங்களுக்கு தேவை. சரி சரி, எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? என்னப்பா ஆரம்பத்திலே பணம் கேக்குறீங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க போயிருவீங்களே, நாங்க யாருக்கிட்ட கேட்போம்? என்ன நம்ப மாட்டீங்க ஒரு. இந்த இதுல 100 ரூபாய் இருக்கு, ஆளுக்கு 50 ரூபாய் எடுத்துக்கங்க. நீங்க யாருங்க? நான் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஓ, அதான் இந்த மாதிரி கார்டர்ல வச்சிருக்கீங்களா? நேரே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போங்க. என்னது நர்சிங் ரூமுக்கா? ட்ரெஸ்ஸிங் ரூம்ப்பா, போய் ட்ரெஸ் மாத்திடுங்க. சரி சரி, மறைஞ்சுக்கிறதுக்கு துணியும் 50 ரூபாய் பணமும் கொடுக்குறீங்களே. சீக்கிரம் வாயா, டைரக்டர் கட்ட போறாரு. அட, இந்த வேஷத்துல அசல் சாமியார் மாதிரியே இருக்க. நீ என்ன ஒப்பா மாதிரியா இருக்க. வேஷமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரே அரிப்பு கேஷா இருக்கு. அரிப்பு தாங்க முடியல. ஆமா, இந்த வேஷத்துல நம்மள நம்புவாங்களா? ஏன் நம்ப மாட்டாங்க? இந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் வேஷம் போடுறான். நம்ம வேஷம் போட்டா நம்ப மாட்டாங்களா? டேய், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இதே வேஷத்துல கம்பியை நீட்டிடுவோமா? ஜெய் வாதாள பைரவி, ஜெய் ஜெகதீப். மூஞ்சி வருது. மணி, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. சார், வேஷம் போட்டதுல 2 பேர் ஓடி போயிட்டாங்க. வேற 2 ஆளை போடியா. வேற 2 ஆளா போடலாம். சாமியார் டிரெஸ் வரல ஓடி போயிட்டாங்க. வேற டிரெஸ் இல்லையே. ஓ மை காட், ஐ அம் மூட் அவுட். பேக் அப். ஜெய் ஜெகதீப். மங்களம் உண்டாகட்டும், உண்டாகட்டும் மங்களம். சாமியாரு, சாமியாரு வந்த விஷயம்? இந்த வீட்டில் ஆணி அடிக்க போறியா? புத்திர பாக்கியம் இடம் மாறி விட்டதாக ஒரு வாசனை வருகிறது. ஆமாம், அது கெட்ட வாசனை ஆயிற்று. சுவாமிகளே அமருங்கள். ஜெய் ஜெகதீப். குந்தோ என்னம்பக. சுவாமிகளே, எனக்கு ஒரே ஒரு பையன். இந்த வீட்டுல வேலை பார்த்த 2 வேலைக்காரன் நாயிங்க, நகைக்கு ஆசைப்பட்ட அந்த நாயிங்க என் புள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த நாயிங்க. சரி நிறுத்துப்பா, நாய் குலத்தையை இழிவுபடுத்தி விட்டாய். எத்தனை வாட்டி போய் சொல்லுவேன் நாய் நாயின்னு? மகனே, உங்கள் வீட்டில் அந்த வேலைக்காரர்கள் ரொம்ப நல்லவர்கள், அவர்களை திட்டாதே. அவங்கள பத்தி தப்பா நீ வால்போஸ் ஓட்டி இருக்கிற. அதை ஆள் வச்சு கிளி, இல்ல உடனே நீயே கிழிக்கிற. கிழிச்சிடுறேன். அவர்களை பற்றி நீ போலீசில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாய், அதை உடனே வாபஸ் வாங்கிவிட்டு. வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா சாமி, என் மகனுக்கு கிடைக்கணும். நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும்.
கவலைப்படாத, கதைப்படி உன் பையன் கிளைமேக்ஸ்ல கிடைப்பான். அதுவரை என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. வணக்கம். யார் நீங்க? ஒண்டர்ஃபுல் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னா உங்க பங்களாவில் ஷூட்டிங் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன சார் இது? மகான்லாம் வந்திருக்காங்க, இப்ப போய் மகான்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நாங்கள் தூணிலும் இருப்போம், துரும்பிலும் இருப்போம், துருப்பிடித்த இரும்பிலும் இருப்போம். மகனே, மொட்டை மாடி எங்க இருக்கிறது? மொட்டை மாடி எதற்கு? யாகத்தை கொடுத்த வேண்டும். மொட்டை மாடியில் யாகமா? ஆமாம், அங்கிருந்து பார்த்தா தான் எல்லாம் தெரியும். இது கைலாசம். சுவாமி, 3வது மாடி மொட்டை மாடி. தாங்கள் போகலாம். சரி, வெளிவிடு. போவதற்கு முன் தீர்த்தம் இந்த வாங்கிக்க. சாரி, தீர்த்தம் தீந்து விட்டது. நான் கைலாசத்துக்கு போய் அனுப்புகிறேன். வழிவிடுப்பா. ஜெய் ஜெகதீப், மங்களம் உண்டாகட்டும். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னது? இவனை எங்க ஷூட்டிங் வந்திருந்தானுங்க. சாமியார் அட்ரஸ் தேடிட்டு வந்து இங்க வேஷம் போறானுங்க. அப்படியா? ஆமா, மேல வாங்க காட்டுறேன். தியானம் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்க 2 பேரும் எங்க? தீர்த்து தீர்ந்து போச்சு இல்ல, கொண்டாடுறதுக்கு கைலாசம் போயிருப்பாங்க. கைலாசம் போயிருப்பாங்க. அங்க பாருங்க. அங்க கேட்டா, நீ மனுஷன் தானா? உனக்கு கராத்தே தெரிகிறதுக்காக அவ்வளவு பெரிய மாடியில இருந்து எண்ணெய் முடிச்சு குடிச்சிய கை கால் உடைஞ்சா நீ குடிச்சா ஒப்ப கொடுப்பானா? ஓய், நீ மட்டும் குதிக்கலன்னா மாட்டி இருப்போம். பரவாயில்லையா? இதுக்கு அது பரவாயில்ல. அது சரி, அடுத்த டர்னிங்ல குதிக்கணும். ரெடியாரு? இந்த ஓடுற லாரியில இருந்தா நீ குதிட்டா நான் வரல. ஜெய் ஜெகதீப், ஹை ஜெகதீப். என்னது விசில் சத்தம் கேக்குது? போலீஸ் விசில். நம்ம தான் முடிக்கிறாங்க. ஓடுற, ஓடு ஓடு. ஜெய் ஜெகதீப். மகன்களாய், ஒர்க் ஷாப் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா? கலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக ஆகிறதா? ஆகிற கலெக்ஷன் எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டுறீங்களா? 3983 ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணுமே. சாமி கலெக்ஷன்ல இருந்து பேங்க் வரைக்கும் கரெக்டா சொல்லுது. சாமி யாரு? ஜெய் ஜெகதீப். நான் முற்றம் துறந்தவன். முற்றம் திறந்தவரா? அப்படின்னா என்னென்ன? இது தெரியாதா? காட்டேஜ், பீரோவு, கதவு, பெரிய பூட்டு, ஜன்னல் இதெல்லாம் திறந்து வர்றா. ஏய், ஒசரத்துக்கு தகுந்த பேச்சு பேசு, இல்லன்னா உன்னை ஒரே அடியில காலடி ஆக்கிடுவேன். சாமிக்கு என்ன வேணும்? 4 டயர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆஹா. டேய், சாமியார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில மட்டும் கேளுங்க. ஜெய் ஜெகதீப். அவர் யாரு? பின்னால வந்துட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், சாமியார் கிட்ட கேட்கிற கேள்வியில மட்டும் கேளுங்கன்னு. உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போலாம்னு தான் நான் வந்தேன். இந்த ஒர்க் ஷாப் ஒழுங்கா நடக்கணும்னா அதுக்கு ஒரு தகடு வைக்கணும். வைக்கட்டுமா? உள்ள தகடு வைக்கவே இடம் இல்ல, இதுல புதுசா வைக்க போறியா? அட போயா. சுமார்ண்ண, சாமி, எங்க முதலாளி ஒரு கிரைம், ஒரு குலக்கட்சி விஷயமா தலைமறைவா இருக்காரு. அவர் வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். உங்க முதலாளி அவன் திரும்பி வராம இருக்கணும், அதானே? ஆமா சாமி, அந்த ஆள் மட்டும் இங்க வரலன்னா இந்த ஒர்க் ஷாப்புக்கு நான் தான் ஓனர் சாமி. அதான் மேனேஜர். நான் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர். சாமி, அந்த ஆள் இங்க வராம இருக்க ஏதாவது பில்லி சொல்லி வைங்க. வச்சிருங்களா? ரொம்ப நன்றியுள்ள உலகமடா. ஒரு சாதாரண ஒர்க் ஷாப்புக்கே இந்த அடி அடிச்சுக்கிறீங்களே, அது இருக்கட்டும். பில்லி சூரியங்கிறது பயங்கரமானது. அதை வச்சேன்னா உங்க முதலாளி தலையே வெடிச்சிடும். சம்மதமா? வெடிக்கட்டும். ரத்தமா கக்கி சாவா. வேணா, இதெல்லாம் நல்லா இல்ல. உங்களுக்கு எல்லாம் சோறு போட்டு வளர்த்தவன். சும்மாவா சோறு போட்டான்? உழைச்சும் சோறு போட்டான். நீ எப்படி? நானும் அப்படித்தான். உடனே வைங்க. நீ எப்படி? நானும் இந்த நாட்டுல பிறந்தவன் தான். சீக்கிரம் வைங்க, இல்லனா எங்க கையில கொடுங்க, நானே வச்சிடுறேன். அப்படி எல்லாம் அது வைக்க முடியாது மகனே. ராத்திரி 1 மணிக்கு தான் வைக்க முடியும். அது என்ன சாமி 1 மணிக்கு? நான் வைக்கிறது அப்படி ஒரு சத்தம். சத்தமும் 4 சத்தம். அப்படி சத்தம். ஒரு 200 ரூபாய் கொடுங்க. எதுக்கு சாமி? உங்க எல்லாருக்காக மண்டையோடு வச்சு சில மை வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ராத்திரிக்கு வந்து உண்டுக்கு அடிக்கிறேன். இது என்னங்க இது? இது ட்ரிபிள் பை சிகரெட். அதாவது லோக்கல் சிகரெட் என் உடம்பு கொத்து வராது. அதனால ஃபாரின் சிகரெட் குடிக்கிறேன். குடிங்க, நல்லா குடிங்க. அநேகமா இது உங்களுக்கு கடைசி சிகரெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். துறைக்கு ஓட்டிட்டு வந்த கழுதையை காணாம எங்க போச்சு? அதான் இருக்கணும். சாமி, சாமி புதுசா இருக்காரு, இவரை கேட்டா தெரியும். சாமி, சாமியோ, சாமியோ. யாரு? நான் தான். சாமி, காலையில இருந்து என் கழுதை காணா போச்சு. அது எங்க இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் சாமி. கழுத கேட்டா குட்டிச்சவரு போயா. குட்டிச்சவரா? குட்டிச்சவரு, குட்டிச்சவரு.
நம்ம கழுத கழுத கட்டா குட்டி சேவரம்னு சாமியார் சொன்ன சரியா இருக்கு. சாமி கழுத, சாமி கழுத. என்னையா கழுதங்கிற? நீங்க சொன்னபடி கழுத கிடைச்சிருது. எப்படியா கிடைச்சது? குட்டியூர் பக்கத்துல தான். சாமி எல்லாம் தெரிஞ்ச நீங்க மரத்தடியில உட்காந்துருக்கீங்க, ஒண்ணும் தெரியாதவன் ஹோட்டல்ல உட்காந்துருக்கான். ஏதோ பாவம் என்னால முடிஞ்சது. இந்தாங்க. பரவாயில்லையே, இது நல்ல தொழில் தான் போல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இதே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஏண்டா சாமியார் வாரம்னாரு, என்னடா இன்னும் வரல? இப்ப வந்துடாதுல. ஒரு நல்ல வக்கீல பாக்கணும்டா. எதுக்குண்ணே? அந்த கார் செட்டு, இந்த வீடு எல்லாம் என் பேருக்கு மாத்தணும். மாத்திருவோம். வாங்க சாமி, எங்க முதலாளிக்கு பிள்ளைசனை வச்சிட்டீங்களா? அங்க வச்சாச்சு, இனிமே இங்கதான் வைக்கணும். வைங்க. வச்சிடுறேன். இத புடிங்க, இதையும் புடிங்க, இதையும் புடிங்க. எங்க வைக்கணும்? இங்கதான். அடிங்க. ஐயோ, ஐயோ, அண்ணே, 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 அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஐயோ, 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 அண்ணே, ஐயோ, ஐயோ, கையில என்ன? ட்ரிபிள் பை சிரட்டு. அரை பீடி குடிக்கவே உன் வாய் லாய்க்கு இல்ல. இப்படி போய் வா. எங்க வே? ஏவி விட்ட குட்டிக்காத்தான் மாதிரி இருந்துட்டு எனக்கே நீ பில்லி சுனி வைக்கிற. எங்க வே? ஏண்டா நீ இந்த நாய்க்கு பிறந்த? நான் உனக்கு அவன். ஏண்டா வாடா. ஐயோ, ஐயோ. ஏய், எல்லாரும் ஒழுங்கா வீட்டை விட்டு ஓடி போயிருங்க. நான் இந்த ஒர்க் மூட போறேன். அண்ணே, இந்த ராத்திரி 1 மணிக்கு நாங்க எங்க போவோம்? சரி, 1:30 போ. அண்ணே, எங்களை மன்னிச்சிருங்க அண்ணே. அப்படி வாங்க வலிக்கு. ஏய், இனிமே எல்லாரும் ஒழுங்கா இருப்பீங்களா? ஏண்டா நீ மட்டும் ஒரு மாதிரியா முழிக்கிற? சாமியார் வேஷத்துல இருக்கிறான், போலீஸ்ல மாட்டி விட்டுலான்னா? இன்னைக்கு தான் சாமியார் வேஷம், நாளைக்கு வேற வேஷம். சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமா? கவலையே படாதீங்க, நடக்கும் கொஞ்ச நாள்ல. இன்னும் 3 மாசத்துக்குள்ள நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். வேணும்னா பாருங்க. ஏண்டா எவன் எது கொடுத்தாலும் வாங்கி போட்ட வேண்டியதானா? மேல நிமிந்து பார்த்து யாரு என்ன கொடுக்கறாங்கன்னு பார்த்து போடுறா. எவனாவது வெடிகுண்டு கொடுத்தா மூஞ்சி முகரையெல்லாம் பீஸ் பீஸா போடும். என்னடா அது? இப்ப நான் பெரிய ஜோசியன் ஆயிட்டேன் தெரியுமா? ஜோசியன் ஆயிட்டியா? என்ன தைரியத்துல நீ ஜோசி சொல்ற? அதுப்பா, எல்லாருக்கும் ஒரு 3 மாசம் 6 மாசம் டைம் வச்சுதான் சொல்றேன். அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடி போயிடலாம்னா? ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் இந்த கோலத்துல அலையிறோம். ஜோசியத்துல எவனுக்காவது ஏடா கூடமா சொல்லி எசகு பெசகா ஆகி போச்சு. இனிமே நம்ம போடுறதுக்கு வேஷமே இல்ல. என்ன ஆள விடு. குட் பை. யோ, இப்படி சொன்னா எப்படியா? லேடிஸ் ஹாஸ்டல் போய் கொஞ்சம் தேவியை கூட்டிட்டு வாங்க. இனிமே இந்த வேலை வேறையா? ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எத்தனை வேலைடா நான் செய்யறது? என் வாழ்க்கையவே உங்ககிட்ட எழுதி கொடுத்துக்கலாம் போட்டிருக்கேன். சரி, இன்னைக்கு கலெக்ஷனை என்கிட்ட கொடு. ஜெய் ஜெகதீப்.